ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தோம்னா டே 11 ஆஃப் மை ஸ்டடி வீலாக். ஸோ வந்து எல்லாருக்கும் குட் மார்னிங், எல்லாருக்கும் ஒரு வெல்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாரும் கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணுங்கள். கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு என்னன்னு புரியும்னு சொல்லியிருப்பாங்க. பட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சில பேருக்கு தெரியாது. அதாவது பல பேருக்கு தெரியும், இல்லை வந்து வேற மாதிரி நீங்கள் தப்பாக கூட பண்ணலாம். பட் வந்து சில பேருக்கு வந்து தெரியாது. ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோன்னு தெரியாது. அதாவது அதுக்கான ஒரு அர்த்தமே தெரியாமல் வந்து அனாலிசிஸ்ன்ற பேரில் வந்து பண்ணுவாங்க. அவங்க பார்க்கறது ஒரே விஷயம் என்ன பார்ப்பாங்கன்னா, நம்ம இந்த கொஷின் பேப்பரில் கேட்ட இது வந்து நம்ம புக்லேயோ நோட்ஸ்லேயோ வந்திருக்கான்னு பார்ப்பாங்க, அவ்வளோதான் இல்லையா? பட் அது அனாலிசிஸ் கிடையாது. முழுமையான அனாலிசிஸ் அப்படி கிடையாது. நீங்க கொஸ்டின் பேப்பர் ப்ராப்பரா அனாலிசிஸ் பண்ணீங்கன்னா நீங்க என்ன தப்பு பண்ணீங்க, அடுத்த முறை என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு மேப்பே கிடைக்கும். ஓகேங்களா? என்ன சொல்ல வரன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்னு நினைக்கலாம் சில பேர். இதெல்லாம் இதெல்லாம் நாங்க 1008 வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா பரவாயில்ல, திரும்பவும் பாருங்க. நான் நிஜமாவே நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நான் கொடுக்க போறேன். ஸோ என்னை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், நான் என்னைக்குமே வந்து தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் எதுவுமே நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஸோ வந்து நான் சொல்கிறேன், ஓகேங்களா? சரி, ஓகே. என்னோட பர்சனல் வியூவாகவும் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எப்பவுமே ஒரு கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு வீடியோ யூடியூப்ல போயிட்டு இந்த புக்ல இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து வச்சுட்டீங்கன்னா மட்டும் வந்து அந்த அனாலிசிஸ் கிடையாது. அதுல எந்த ஒரு யூஸுமே கிடையாது. ஜஸ்ட் அடுத்த முறை இந்த புக்ல படிக்கலான்றது தான் நீங்க பார்க்க முடியுமே தவிர உங்களை நீங்க வந்து பர்சனல் அனாலிசிஸ் பண்ணலன்னு அர்த்தம். கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணீங்க, உங்களை நீங்க அனாலிசிஸ் பண்ணீங்களா? உங்களையே அந்த கொஸ்டின் பேப்பரையும் வச்சு? இல்ல, அது எப்படி நான் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு கொஸ்டின் பேப்பர் நீங்க முடிச்சுட்டு வந்த உடனே அந்த கொஸ்டின் பேப்பரை எடுத்து வச்சு நீங்க புக்ல வர்றது எல்லாம் பார்த்துட்டீங்க, ஓகே. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க என்னென்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்ஸ் வந்து நோட் பண்ணிக்கணும், ஓகேங்களா? சரி, ஓகே. மிஸ்டேக்ஸ் நோட் பண்ணிட்டு மட்டும் இல்லாம உங்களுக்கே ஃபீல் ஆகும். நீங்க நோட் பண்ணும் போது அங்க டெஸ்ட்ல வந்து போடும்போது தெரியும், நாம இதை வந்து ஒரு குத்து மதிப்பா தான் போட்டோம், பட் கரெக்டா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கொஸ்டின்லாம் தெரியும். அந்த கொஸ்டின்ஸ் வந்து நோட் பண்ணிக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா, அடுத்து இதை வச்சுதான் நம்ம அனாலிசிஸ் பண்ண ஒரு மேப்பை போட போறோம். என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, சாரி. அடுத்து பார்த்தோம்னா, அதாவது தெரிஞ்ச கொஸ்டின்ஸ், ஓகேங்களா? தெரிஞ்ச கொஸ்டின்ஸை வந்து நீங்க தப்பு பண்ணிருப்பீங்க, ஒரு பதட்டத்திலயோ ஏதோ ஒண்ணுன்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? 100% வந்து நீங்க அதுக்கு வந்து எஃபோர்ட் போட்டிருப்பீங்க, பட் ஏதோ ஒரு குழப்பத்தால வந்து அதை விட்டு வந்துருப்பீங்க. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிருக்கீங்க, ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நோட் பண்ணியாச்சு. இதை வச்சு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை வச்சு தான் மேப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 100% தெரியவே தெரியாம வந்து தப்பு பண்ணிப்பீங்க இல்லையா? அந்த அந்த டாபிக் என்னன்னு பார்க்கணும். நம்ம எதுல விட்டுருக்கோம்னு பார்க்கணும். அந்த டாபிக் நோட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் சொல்றேன் பாருங்க. இப்போ நான் மேக்ஸ் சொல்றேன். இப்போ மேக்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ எந்தே பார்க்கலாம். இப்போ மேக்ஸ்ல வந்து எந்த 18 மார்க், ஓகேங்களா? ஏன் இந்த 18 மார்க் தான் வந்துச்சு அப்படின்னு நான் வந்து அனாலிசிஸ் பண்ணும்போது, பர்சனல் அனாலிசிஸ் பண்ணும்போது, அதாவது வந்து பாத்தீங்கன்னா, நான் நான் வந்து ஒரு எஃபோர்ட் போட்டு சொன்னேன் இல்லையா, டாபிக் படிச்சேன்னு சொல்லிட்டு. அந்த டாபிக்ல எல்லாமே இந்த கரெக்டா ஒண்ணு கூட தப்பு கிடையாது. அப்ப எதுல தப்பு பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டைஸ் சம் இருக்கு இல்லையா, அந்த டைஸ் சம், நம்பர் சீரீஸ் இருக்கு இல்லையா, நம்பர் சீரீஸ், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரீசனிங்ல ஒரு அது வந்து குரூப் 4 எப்பவுமே கேட்குற கொஸ்டின், ஓகே. ஸோ இதுல மட்டும்தான் தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க பார்த்துட்டு தப்பு பண்ணீங்க கிடையாது. நான் ஆக்சுவலி வந்து இந்த டாபிக் நான் தொட்டதே கிடையாது. ஓகேங்களா? டைஸ் நம்பர் சீரீஸ்லாம் சரி, இதுல இருந்து ஒரு 2 தான் கூட கேட்பாங்க அப்படின்ற மாதிரி விட்டதுனால வந்த வேணதான் பாத்தீங்கன்னா எத்தனை மார்க் கம்மி ஆகுதுன்னு பாருங்க, ஓகேங்களா? 18 தான் வந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து எனக்கு புரிஞ்சிச்சு. ஏன் இது வந்து ஒவ்வொரு எக்ஸாம்பிள் நான் பண்ண தப்பான்னு கேட்டா, இந்த இந்த எக்ஸாம் மட்டுமா கேட்டா இல்லை, ஒவ்வொரு எக்ஸாம்ல இதுதான் இந்த தப்பு தான் பண்ணிருக்கேன். ஏன்னா இந்த டாபிக் வந்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே வராது. எனக்கு பிடிக்காத டாபிக்ன்றதால விட்டு போயிட்டேன். பட் நம்ம பிடிக்காத டாபிக்ன்றதால அவங்க கொஸ்டின் கேட்காம இருப்பாங்களா? பாருங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ற தப்பு, ஓகேங்களா? இப்படி பார்க்கணும். ஸோ இது 100% வந்து என்னன்னே தெரியாது, என்ன பண்ணாலும் நம்மளுக்கு ஆன்சர் வராது அப்படின்ற ஒரு போட்ட டாபிக், ஓகேங்களா? அடுத்து தெரிஞ்ச கொஸ்டின், ஓகேங்களா? அந்த ரேஷியோ இது, அதாவது பார்த்தீங்கன்னா 1:2, 2:3, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதை வந்து A:B என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வந்துச்சு, ஞாபகம் இருந்தா தெரியும். அதாவது 1:2, 2:1 எல்லாம் கொடுத்துருந்தாங்க.
ஆக்சுவலி ஆன்சர் பார்த்தீங்கன்னா B/A கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நான் A/B போட்டேன். இது எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனமான ஒரு மிஸ்டேக் பார்த்தீங்களா? ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு 100% தெரியும். ஆன்சரே கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா நம்ம அவங்க குடுத்த அந்த சின்ன ட்விஸ்ட்ல பார்த்தோன்னா, நான் மட்டும் ட்விஸ்ட் ஆயிட்டு சோலி முடிச்சு விட்டுருச்சு. 1 மார்க் போயிடுச்சா? ஓகேயா? ஸோ அப்படின்ற கொஷின்ஸ் இது. அப்ப இப்ப பாத்தீங்கன்னா நான் சொல்றது புரிஞ்சுக்கா? தெரிஞ்சதுல 100% தெரிஞ்சதுல தப்பு. 100% தெரியவே தெரியாத டாபிக் பிரிச்சாச்சா? அப்ப நம்ம என்ன பண்ணோம்? என்ன இந்த மிஸ்டேக் வந்து அடுத்த முறை பண்ணவே கூடாது. அப்ப அதுக்கேத்த மாதிரி நாம என்ன பண்ணோம் அப்படின்னா, அடுத்த முறை அந்த டாபிக் வந்து நம்ம ரிவைஸ் பண்ணும்போது, அடுத்த முறை அதே மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது எங்க நம்ம விட்டோமோ அங்க அது கரெக்டா பார்க்கணும். இப்ப நம்ம தெரிஞ்சா அடுத்த முறை கொஸ்டின் தப்பு பண்ணுவோமா? பண்ணவே மாட்டோம். ஆக்சுவலி இது என்னோட ஃபர்ஸ்ட் டைம் தப்பு பண்ணிக்கேன். ஓகேங்களா? அடுத்து அப்ப என்ன, இதுதான் நம்மளுக்கு போதுன்னு தெரிஞ்சு போச்சு. நான் ஒவ்வொரு டைமும் நான் வந்து விட்டுட்டேன். நம்மளுக்கு பிடிக்கலன்னு விட்டதுனால நமக்கு போச்ச மார்க் போச்சா ஆச்சா. அப்ப இது கண்டிப்பா நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நல்லா பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து அனாலிசிஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேயா? இதே மாதிரிதான் ஜிகேக்கும். அதே மாதிரி ஜிகேக்கும் பிரிங்க. எதுல தப்பு பண்றோம்? ஜாகிரபிலையா, ஹிஸ்டரிலையா, ஐஎன்எம்லையா, தெரிஞ்சதுலையா, தெரியாதலையா? 100% தெரிஞ்சு விட்டோமா, இல்ல 100% தெரியாம விட்டோமா, என்ன இல்ல பாதி வந்து படிச்சு எங்கேயோ ஞாபகப்படுத்தி வந்து நம்ம வந்திருக்கோமா? அந்த மாதிரி பார்க்கணும். இப்ப நான் ஜிகே எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த வேலு நாச்சியார் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இது வச்சுக்குவோம். அதுல வந்து எங்கேயோ அந்த அப்பா பேரு, ஹஸ்பண்ட் பேரு, சாரி அப்பா பேரு கொடுத்துட்டு கிங் ஆஃப் சிவகங்கைன்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா? சிவகங்கை கிடையாது, ராமநாதபுரமா? அப்போ அந்த சிவகங்கையில ட்விஸ்ட் வச்சிருக்காங்க தெரியாம நிறைய பேர் தப்பு பண்ணியிருப்போம். ஓகேயா? அப்ப நம்ம என்ன பண்ணோம்? அடுத்த முறை அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணணும். ஓகேயா? நோட் பண்ணி வைக்கணும், என்ன தப்புன்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேங்களா? இதுதான் பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பருக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா? அதை கண்டிப்பா வந்து நீங்க பார்க்கணும். இதுதான் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ். ஓகேங்களா? எந்த புக்ல இருக்கு பாக்குறது மட்டும் அனாலிசிஸ் கிடையாது. இதே மாதிரிதான். ஓகேங்களா? தமிழும் இதே மாதிரிதான். தமிழ் வந்து என்னதான் வெளியில இருந்து கேட்டிருந்தாலும் ஏதோ ஒரு டாபிக்ல தான் வந்து நீங்க சறுக்கிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கலைச்சொல்ல நிறைய பேர் கலைச்சொல்ல சறுக்கிருப்பீங்க. ஓகேங்களா? அப்ப அதுல வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும் அடுத்த முறை. ஓகேங்களா? ஒரு சில பேர் என்ன பண்ணுவீங்க, அந்த இது இருக்கு இல்லைங்களா, அந்த வினைமுற்று கண்டுபிடிக்கிறது, வேர்ச்சொல் கண்டுபிடிக்கிறது, ஸோ இந்த மாதிரி இதுல வந்து சறுக்கிருப்பீங்க. சில பேர் என்ன பண்ணுவீங்க, அந்த ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்களே அந்த இதுல வந்து பண்ணிருப்பீங்க. அப்ப அடுத்த முறை எக்ஸாம்பிள் மட்டும் நம்ம படிச்சுட்டு வரக்கூடாது, அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம ஒரு டைம் படிக்கணும்ன்ற ஒரு தெளிவு வரும் உங்களுக்கு. புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு மேப் ஃபார்ம் ஆயிடுச்சா இல்லையா நான் சொன்ன மாதிரி? ஓகேங்களா? தமிழ் எடுத்துட்டோம்னா இந்த டாபிக்ல தான் நம்ம வீக்கா இருக்கோம்னு ஒரு மேப் ஃபார்ம் ஆயிடுச்சா? இதுல தான் 100% நான் தொட்டதே கிடையாது, 100% தெரிஞ்சு நான் விட்டுட்டேன், இன்னொன்னு நான் வந்து ஒரு குத்து மதிப்பும் போட்டேன் அப்படின்ற ஒரு ஃபீல் ஆயிடுச்சா? இப்ப எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது பண்ணோம். ஓகே, சிலபஸ் வைஸ் படிச்சாலுமே இப்ப அந்த டாபிக் அந்த சிலபஸ்க்குள்ள வரும்ல, அப்ப அந்த இது என்ன பண்ணும், அப்ப அது வரும்போது நம்ம அதுக்கு வந்து இன்னும் ஒரு 100% கொடுத்தீங்கன்னா 120% என்ன பண்ணும், எஃபோர்ட் போடணும். இப்ப புரிஞ்சிச்சிங்களா? இதே மாதிரிதான் ஜிகே, தமிழ், இது எல்லாத்துக்குமே. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இதுதான் வந்து கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் நான் சொன்னேன். நான் ஏன் டெய்லி கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, நீங்க ஒவ்வொரு டைம் பண்ணும்போதும் ஒவ்வொரு டைமும் ஏதோ ஒரு ஒரு மைண்ட்ல வந்து ஒரு தட்டும், பொறி தட்டும். எப்படி சொல்றதுன்னா, அது அது ஃபீல் பண்ணீங்கன்னா தான் தெரியும். அது நான் சொல்றதுனால உங்களுக்கு புரியாது. நீங்க வேணா ட்ரை பண்ணுங்க, டெய்லியும் பாருங்க, சும்மா எடுத்து பாருங்க, நம்ம தப்பு பண்ணிட்டோமா, ஏன் தப்பு பண்ணோம், எப்படி இவ்வளவு ஈஸியா இருக்கிறது விட்டோம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு உங்களுக்கு ஏதோ ஒரு வந்து ஃபீல் ஆகும். ஓகேங்களா? நான் சொல்றதை நீங்க ஃபீல் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்த பார்த்தோம்னா, ஒரு சிஸ்டர் வந்து தமிழ் வந்து ஆக்சுவலி எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் படிக்கலாம். ஓகேங்களா? சிலபஸ் வைஸ் எடுத்து எங்கேயுமே டிஸ்ட்ராக்ட் ஆகாம எடுத்து டக்கு டக்கு டக்குன்னு படிச்சுட்டு வர்றது ஒன்று. இன்னொன்று பார்த்தோம்னா பிரிச்சுக்கிறது, அந்த மார்க் வைஸ் வந்து பிரிச்சுக்கிறது தெரியும் இல்லைங்களா? சிலபஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இதுங்க நான் சொல்கிறேன். நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா என்னன்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச சீரீஸாங்க இது எனக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எனக்கு கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ்ன்றாங்க, என்னத்த அனாலிசிஸ் பண்ண எப்படி அனாலிசிஸ் பண்ண சொல்லவே மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ நேரம் உட்காந்து கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு அந்த ஒரு பொறி தட்டுச்சு. ஓகே, இப்படிதான் பார்க்கணும் போல
ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இது பண்ணது. ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து என்ன பண்றீங்க, இதுதான் வந்து சிலபஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இலக்கணம் 25 கேள்விகள், 15 கேள்வி சொல்ல வராது, 15 கேள்விகள் எழுத்துத்திறன், கலைச்சொற்கள் 10, 15, 5. ஓகே, இது பார்த்தா 15. ஸோ மார்க் பேஸில் பார்த்தீங்கன்னா இங்க பார்த்தீங்கன்னா இலக்கணத்துக்கு தான் வந்து 25 கேள்வி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கு எந்த அளவுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இது இலக்கணம்ன்றதுனால ஈஸியாகவே இருக்கும். நம்ம வந்து சொல்லுவோம், அதாவது பார்த்தோன்னா இலக்கணம்னா கொஞ்சம் கஷ்டமோ, நம்ம விஷயம் என்னன்னா நம்ம இலக்கணம் படிக்கிறது எப்படி படிக்கிறோம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ a+b² அப்படின்னா உங்களுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? a² + b² + 2ab தெரியுமே தவிர இது எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? இங்கதான் சார் இருக்கிறது. ஓகேங்களா? அது நம்ம என்ன எழுதணும்? a+b × a+b போடணும். அதுக்கப்புறம் a × a+b + b × a+b அப்படின்னு போட்டா a² + ab + ab + b². அப்ப a² + 2ab + b² அப்படின்னு தெரிஞ்சு. ஓகேங்களா? ஸோ இப்படிதான் நம்மளுக்கு ஃபார்முலா வருது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை வச்சு எக்ஸாம்பிள் எப்படி கேட்டாலுமே நம்ம சூப்பரா போடலாம். அது ஏதாவது இலக்கணத்துக்கும் பொருந்தும். ஓகேங்களா? பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, இளங்குமனார் புக்கு, அந்த புக்கு, இந்த புக்குன்னு எக்ஸாம்பிள மட்டும் எடுத்து வச்சு படிச்சுட்டீங்க, நான் வந்து சக்சஸ் ஆயிடுவேன், அதுல எல்லா கொஸ்டின் கேட்டாலும் பண்ணிடுவேன்னு சொன்னீங்கன்னா 100% நீங்க சொல்ற அந்த கருத்து தப்புன்னு சொல்லுவேன். ஏன்னு பாத்தீங்கன்னா திடீர்னு புணர்ச்சி விதியா கேட்டுட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓகேங்களா? நீங்க நினைப்பீங்க இது வேற ஏதோ டாபிக் நினைப்பீங்க. ஆக்சுவலி புணர்ச்சி விதி பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுகளையும் வரும். வித்தவுட் புணர்ச்சி விதி நீங்க பாத்தீங்கன்னா படிக்கிறது, பிரித்தெழுதுக, சேர்த்தெழுது படிக்கிறது சுத்த வேஸ்ட். 100% வேஸ்ட்னே சொல்லுவோம் நான். ஸோ வந்து பாத்தீங்கன்னா பிரித்தெழுதுதல், சேர்த்தெழுதுதல் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளே எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம்பிள் வச்சு என்ன புணர்ச்சி விதின்னு சொல்லிட்டு படிச்சீங்கன்னா புணர்ச்சி விதி முடிஞ்ச மாதிரி ஆச்சு, எக்ஸாம்பிள் வர மாதிரி ஆச்சா, படிச்ச மாதிரி ஆச்சா? ஓகேங்களா? அந்த மாதிரி படிங்கப்பா. புணர்ச்சி விதிங்க கண்டிப்பா படிங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி டக்குனு அப்படி கண்ணுல இப்படி பிரிச்சோன்னு இதான் புணர்ச்சி விதின்னு அந்த அளவுக்கு ஒரு இதா இருக்கணும். ஸோ அதான் அது வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி பார்த்துருந்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்தாலும் நீங்க பக்காவா போட்டு வந்துருவீங்க. சந்திப்பிழை அதேதான். வல்லினம், மிகுமிடம், மிகாமிடம் அது அது பார்த்துக்கணும். குறிலீடில் வேறுபாடு, சாரி, நகரம், நகரம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மனப்பாடம் பண்றது. ஸோ அந்த புக்ஸ் வச்சு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அவுட் சோர்ஸ் புக்கு புக் சோர்ஸ் ஃபர்ஸ்ட் முக்கியம்னு சொல்லி கேளீங்களா, அதை விட்டுறவே கூடாது. அடுத்து அதே மாதிரி இனவெழுத்து, சுட்டெழுத்து, வினா எழுத்து, ஒருமைப்பன்மை அறிதல். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி டாபிக் டக்குன்னு முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வேர்ச்சொல் ஓகேங்களா? வேர்ச்சொல் அதே மாதிரி கான்செப்ட் என்ன தெரிஞ்சுன்னா முடிஞ்சு போச்சு. இந்த வினை, முற்று வினை, எச்சம் வினை, கான்செப்ட் தான். கான்செப்ட் தெரிஞ்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? சரி, ஓகே. முடிஞ்சு போச்சா? அவ்வளோதானா? வேற என்னன்னா பயிற்சி பண்ணணும். கான்செப்ட் தெரிஞ்சுச்சுன்னா மட்டும் கிடையாது. எப்படி நான் சொன்ன மாதிரி அந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சோ அந்த ஃபார்முலா எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணா எப்படிலாம் வரும்னு சொல்லிட்டு நீங்க அப்ளை பண்ணாதானே தெரியும். ஸோ பயிற்சி ரொம்ப முக்கியம். ஓகேவா? சரி, ஓகே. இது வந்து இலக்கணம் இந்த மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த முக்கியமானதுன்னு பார்க்கும்போது கலைச்சொற்கள். ஏன்னா கலைச்சொற்கள் வந்து 10 + 5. ஓகேங்களா? அப்படின்னு சொல்லுவோம்னு பாக்குறீங்களா? அப்படிலாம் கிடையாது. இங்க பாருங்க, அந்த வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறனும் 15 கேள்விதான் இல்லையா? இது வந்து நீங்க உட்காந்து படிக்கிறதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. ஓகேங்களா? பத்தி கொடுப்பாங்க, அதுல இருந்து நம்ம ஆன்சர் எடுத்து எழுதுறதுதான். ஸோ அது வந்து ஒரு ஈஸியான ஒரு விஷயம் தான். புக் பேக்ல நிறைய கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ண அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து முடிச்சு போச்சா? ஒரு 15 கேள்வி நம்ம ஈஸியா முடிச்சிட்டோமா? ஓகே, அடுத்து பாருங்க. ஓகே, இங்க பாருங்க. இது வந்து இது பாருங்க, எதிர்ச்சொல், ஓரெழுத்து ஒரு மொழி, இந்த ஒரு பொருள் தரம் பல சொல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து மண்டையை பிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இது லாஸ்ட்டாக வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்குது. நம்ம ஏற்கனவே படித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இலக்கியம், தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ யோசிச்சோன்னு என்ன நினைப்பீங்க? இதுவும் அவுட் சோர்ஸ் போகிறாங்களோ அப்படின்னு யோசிப்பீங்க. பட் ஆக்சுவலி கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து 10th 12th அந்த மாதிரிக்குள்ளாரே முடிச்சிட்டாங்க. போன எக்ஸாம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ரொம்ப வெளியெல்லாம் இது போவே இல்லை. ரொம்ப பேசிக்காக தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? இதுலேருந்து நீங்கள் தப்பே பண்ண முடியாதுன்ற அளவுக்கு தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகே, அண்ட் திருக்குறள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ திருக்குறள்ல பார்த்தீங்கன்னா இந்த 20 அதிகாரம் மட்டும் படித்தா போதுமான்னு கேட்டால் அதுதான் இல்லைன்னு சொல்வேன்.
புக்கில் பார்த்தீங்கன்னா பின்னாடி கடைசி பேஜில் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய அதிகாரம் கொடுத்துருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஸோ இதுவும் வந்து கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு எப்படி சொல்றது, இன்ஃபினிட்டி மாதிரி தான் நாம் நினச்சிருப்போம். பட் இன்ஃபினிட்டி மாதிரி தான் இது படிச்சாகணும். ஓகேங்களா? படிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான் இதுவும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து ஆனால் போட முடியாது. பட் இங்கே இருந்த அறநூல்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்கிறது வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க நல்லாவே. அதே மாதிரி நான் புக்கெலாம் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த பப்ளிகேஷன்லேருந்து. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, அதையும் பாருங்கள். எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ அவங்கள பற்றின ப்ரீவியஸ் கொஷின் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து அதை முடிச்சிடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ கலைச்சொற்கள் அதே மாதிரி அந்த பொருள் தருக அகர இதெல்லாம் முதலெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி அதெல்லாம் வந்து நியூஸ் பேப்பர் படிக்கணும், படிச்சுட்டே இருக்க வேண்டியதான் நான் சொன்ன மாதிரி. ஓகேங்களா? ஸோ தமிழ் வந்து இப்படிதான் வந்து படிக்கணும். ஓகேங்களா? வேறு வழியே இல்லை. ஸோ அதே மாதிரி அப்பப்போ இந்த ஒவ்வொரு டாப்பிக்காக முடிச்சிடணும். ஒரு பொருள் பன்மொழி, இரு பொருள் குறிக்கும் சொல், இந்த மாதிரி ஒன்னொன்னா அப்படி முடிச்சுட்டு வந்துட்டே இருக்க வேண்டியதான். அந்த கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுக்கல. இதெல்லாம் என்னன்னே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, எங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அதனால இதுக்குன்னு தனியெல்லாம் உட்காந்து படிக்கிறதுல ஒண்ணுமே கிடையாது. பட் வந்து இந்த பேச்சு வழக்கு தொடர் பிள்ளை திருத்தம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை பப்ளிகேஷன் புக்கில் வந்து நிறைய மிஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. ஓகேங்களா? நான் தேடி பார்த்தேன் அப்போது. அதுலேருந்து அந்த 11th சிறப்பு தமிழ் பழசு, 12th சிறப்பு தமிழ்லேயே பழசுலாம் இருக்குல்ல, அதுல இருந்தாலும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம அந்த இது வந்துச்சு இல்லைங்களா, தனிக்காடாதல் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி வந்துச்சுங்களா. நாம என்ன நினைச்சோம், 400 பழமொழி 400 இருந்து மட்டும்தான் கேட்டிருக்காங்க அப்படின்னு நினைச்சோமா. ஆக்சுவலி அது பாத்தீங்கன்னா 11th சிறப்பு தமிழ்ல பின்னாடி இருந்துச்சு. நம்ம பழமொழி 400 படிக்கலனாலுமே இதெல்லாம் படிச்சிருந்தா அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிக்கலாம். புரியுதுங்க நான் என்ன சொல்றேன்ட்டு? ஏன் புக்கு முக்கியம் சொல்றேன்னு பாத்தீங்களா? புக்லயே கேட்கறதுன்றோம் பாத்தீங்களா? ஆக்சுவலி கேட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து அதுதான் இந்த 400 இது படிக்கிறதுக்கு அந்த 11th சிறப்பு தமிழ் பழசு படிச்சிருந்தா முடிஞ்சிருக்குமா? அதுதான் சொல்ல வரேன். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்ல வரேன், அதுக்காக வந்து நானும் படிக்கக்கூடாதுன்னு கேட்டால் கண்டிப்பாக படிக்கணும் அதையும். ஓகேங்களா? ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். அதெல்லாம் மிஸ் பண்ணிருக்காங்க. இந்த 11th சிறப்பு தமிழ் பழசு புதுசு பழசு இருக்கு இல்லையா, அந்த இதெல்லாம் விட்டுருக்காங்க. அதனால நீங்க அதை தான் சொல்றேன், தேடுதல் வேணும்னு சொல்றேன். தேடுதல் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்றேன், அதுதான். ஓகேங்களா? சரி, ஓகே. யாரையுமே கூட்டுத்தனமாவும் நம்பாதீங்க. சரி, ஓகே, அவ்வளவுதான். ஸோ கலைச்சொற்கள் ஆஸ் யூஷுவல் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான். ஒளி மரபு, திணை மரபு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட் சோர்ஸ் இருக்கு இல்லையா, அவுட் சோர்ஸ் புக் சோர்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு அதுவும் படிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? ஸோ மொத்தத்தில் தமிழ் வந்து இதுதான் வந்து கண்டிப்பாக படித்து இவ்வளோ முடிச்சிட்டோம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு குட்டி குட்டி டாபிக்ஸ் வேணால் அந்த மாதிரி இருக்கலாம். பட் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து இன்றைக்கே நான் முடிச்சிருவேன், ஒரு 2 நாள் எனக்கு டைம் டேபிள் போட்டு கொடுத்தா முடிச்சிருவேன், அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. பயிற்சி எடுத்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? மனப்பாடம் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? ஸோ முக்கால்வாசி நீங்கள் மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இலக்கணம் பார்த்தீங்கன்னா இதில் மட்டும்தான் நீங்கள் இலக்கணம் அதுலேயே வந்து கான்செப்ட் படித்து வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கும். மற்றபடி எல்லாம் நீங்கள் இதெல்லாம் மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? மனப்பாடம் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் அந்த எழுதும் திறனும் அதே மாதிரி தான் மனப்பாடம் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான். கலைச்சொற்கள் அதே மாதிரி மனப்பாடம் பண்ணணும். இது வந்து நம்ம ஒன்றுமே சொல்லவே முடியாததெல்லாம். ஓகேங்களா? சரி, எலி மொழிபெயர்ப்பும் வந்து கலைச்சொற்கள் தான் சேர்ந்துடும். இது இலக்கியம். இது பார்த்தீங்கன்னா இதுல பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஓரளவுக்கு இன்ஃபினிட்டிமா நம்ம சொல்லலாம். சரி, ஒரு ஃபைனைட்டாக நம்ம படிச்சு முடிச்சோமா சொல்லலாம். இது இன்ஃபினிட்டி தான், திருக்குறள் இன்ஃபினிட்டி தான், படிச்சுட்டே இருக்க தான். அதுதான். ஓகேங்களா? ப்ரீவியஸ் கொஸ்டின் தேடி 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 பார்த்தீங்கன்னா சரி, ஓகே, அவ்வளோதான் படிச்சு முடிச்சிட்டோம் நினைப்பீங்க. இன்னும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தா அதில் டிஃப்ரெண்ட்டாக கொஸ்டின்ஸ் இருக்கும். என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் படிக்க வேண்டியது அந்த மாதிரி தான் படிச்சவங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, அந்த மாதிரி பாருங்க. இதுல இருந்து நம்ம கணிக்க முடியாது, திருக்குறள் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க கணிக்க முடியாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா படிங்க, அர்த்தத்தோட படிங்க. அந்த இப்படின்னு கேட்குறாங்க இல்லையா, அப்போ நான் 7 இது கொடுத்துட்டு எங்கேயும் மிஸ் ஆகிற இடத்துல அது என்ன வார்த்தை வருதுன்னு அப்போ அந்த குரல் தெரிஞ்சாதான் எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கேட்குறாங்க, நீங்கள் அந்த மாதிரி படிச்சு தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் புக்ஸு பழசு புதுசு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு படிங்க. அவுட் சோர்ஸ் மாதிரி கொடுப்பாங்க, நிறைய இடத்துல கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதுவே எடுத்து பாருங்க. ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான். யூனிட் 8லயும் வரும் திருக்குறள், அதையும் பார்க்கணும். இலக்கியம் பார்த்தோன்னா யூனிட் 8லயும் வரும், அதையும் பார்க்கணும். ஓகேயா? ஸோ அந்த தமிழ் வந்து தமிழ் பொறுத்த வரைக்கும் இது படிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து நம்மளால சொல்லவே முடியாது. ஓகேங்களா? ஸோ படிக்கும்போது எது நம்மளுக்கு வந்து அதாவது ஈஸியா இருக்கோ அதை அப்படியே முடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நீ இந்த மாதிரி முடிக்கவே முடியாதுன்ற மாதிரி டெய்லி நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு வந்துட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து நான் வந்து
அந்த சிலபஸ் எடுத்து வச்சுக்க போறேன். இப்போ பிரித்தெழுதுக சீர்த்தெழுதுக ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுல என்னென்னலாம் நம்ம எங்கன்னா தேட முடியுமோ அதை எடுத்து அப்படியே படிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான். அதுல வந்து குட்டி குட்டி டாபிக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவுட் சோர்ஸ்னா கூட ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் படிக்க முடியும். ஸோ ஓகேங்களா? ஸோ அதை படிச்சு முடிச்சிட வேண்டியதுதான். அந்த மாதிரி இப்போ இந்த சுற்றெழுத்துக்கள் தான் அவ்வளோதான். ஒரு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா சுற்றெழுத்துக்கள் அவ்வளோ கூட தேவையில்ல இல்லை, கான்செப்ட் முடிஞ்சு. வினா எழுத்துக்கள் அதே மாதிரிதான், இனவெழுத்துக்களும் அந்த மாதிரிதான். ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ இதெல்லாம் கான்செப்ட் தான். வினை முடிச்சு வினை எச்சம்னா என்ன, அது வினையானின் பெயர், பெயர் எச்சம் வகையாது, இது நம்மளுக்கு கான்செப்ட் தெரிஞ்சா போறோம். அடுத்து எடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதுதான். வேற என்ன, ஒற்றுப்பிழை, ஒற்றுப்பிழை, எழுத்துப்பிழை, இதெல்லாம் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்றது. வல்லின மிகமிடம் மிக இடம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பாட்ட உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதுதான். எதிர்ச்சொல் ஆஸ் யூஷுவல் படிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான். எதனால அடிக்கிறதோ எல்லாத்தையும் எடுத்து படிக்கிறது தான். ஓகேங்களா? ஸோ வந்து 6th to 11th எல்லா 12th எல்லாமே படிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிறப்பு தமிழ் 11th 12th புதுசு பழசு எப்போ போல படிக்கணும். பட் லைன் பை லைனாக படிக்க தேவை கிடையாது. நம்ம சிலபஸில் இருக்கிற அந்த டாபிக் வந்து என்னவோ அதை மட்டும் எடுத்து படிக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஓகே, தமிழ் வந்து இப்படி தாங்க படிக்கணும். ஜிகே வந்து சொன்ன மாதிரி டெய்லி நியூஸ் பேப்பர் வந்து படிக்க ஒரு 5 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உட்காந்து நீங்கள் நோட்ஸ் கூட எடுத்தால படிச்சா போதும். படிச்சிங்கனாவே அது நீங்கள் ரிலாக்ஸாக படிச்சு பாருங்க. நம்ம மைண்ட் ஃப்ரீ ஆச்சுன்னா டக்குன்னு அது உட்காந்துக்கும். காலேஜ் சொன்னால் அந்த நியூஸ் பேப்பர் அந்த 5 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுங்க, ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் போயிருக்கோம். ஏன்னா வந்து நீங்கள் நினைப்பீங்க, நான் அதாவது வந்து உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது நீங்கள் மட்டும் தான் பார்க்குறீங்க. பட் நான் வீடியோ போடுற பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது எங்களை மாதிரி நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ அப்படி மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஓகேங்களா? அது வந்து அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருந்திருக்கலாம். ஓகேங்களா? அதுக்காக உடனே வந்து மொக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் மனசு கஷ்டமாக இருக்கும். எனிவே அவ்வளோதான். ஓகேங்களா? அதான் நான் சொல்ல வந்தேன். இந்த 2 விஷயத்த வந்து நான் மெயினாக ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். ஸோ ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க எப்படி தமிழ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் படித்தாகணும், எல்லாரும் சொல்கிறது தான், திருப்பி திரும்பி சொல்கிறது தான். நம்ம அதோட கான்டெக்ட்டை புரிஞ்சுக்கணும். இதுதான் நம்ம வந்து நீங்கள் எத்தனை பேருக்கு தேடி போனாலுமே அவங்களால வந்து இதுதான் அப்படி இப்படிதான் படிக்கணும், இது மட்டும்தான் படிக்கணும் சொல்லலாம். 90% போட்டலாம் அப்படி படிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அவங்க வந்து கொடுக்கலாம், கேரண்டி கொடுக்கலாம். பட் வந்து நீங்க கேரண்டி எடுத்து நீங்க படிக்கிறதுல தான் இருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே, நான் சொல்றேன். படிக்கணும், படிச்சுட்டே இருக்கணும், அவ்வளவுதாங்க. தமிழ் பொறுத்த வரைக்கும் அதுதான். படிக்கணும், படிச்சுட்டே இருக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரிதான், மேக்ஸ் மாதிரிதான், போட்டுக்கிட்டே இருக்கணும். கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து வச்சு ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஏதோ ஒன்று எப்பயோ ஒன்று கிளிக் ஆகும். ஓகேங்களா? அந்த ஸ்லம்டாக் மில்லியனர் சொல்லிட்டு பயங்கர எப்படி சொல்றது, நேஷனல் அவார்டு வாங்க ஃபில்ம். அந்த படத்துல ஆக்சுவலி வந்து அது கான்செப்ட் என்னன்னா, அந்த சூர்யா அவங்கெல்லாம் வந்து உட்காந்து கோடீஸ்வரன் கொஸ்டின் கேட்பாங்களா, அந்த மாதிரிதான் உட்காந்து கேட்கும்போது அவங்க பதில் சொல்லணும். ஆக்சுவலி அந்த பையன் வந்து அந்த அளவுக்கு படிப்பறிவுலாம் கிடையாது. பட் அவன் வாழ்க்கையில நடந்த விஷயம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி விஷயத்த வச்சு அந்த ஆன்சருக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லி இது வரைக்கும் வாங்காத 1 கோடி ரூபாய் நீங்க 1 கோடி ரூபாய் ஜெயிச்சிருவான். படிக்கிறதுலாம் இல்லை, அவன் லைஃப்ல நடந்த அனுபவத்துல ஏதோ நடந்திருக்கும். அந்த மாதிரி எனக்கு ஆக்சுவலி இந்த கொஸ்டின் பேப்பர் நடந்துச்சு. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒயிட் ஹால் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா, இந்த ஒயிட் ஹால் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஹாலிவுட் படம் பார்க்கணும், இந்த ஒயிட் ஹவுஸ் டவுன் சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஒயிட் ஹவுஸ் அப்படின்னாவே அது அமெரிக்கா படம், யூஎஸ்ஏ அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா, படம் பார்க்கும்போது யூஎஸ்ஏ தான் இருக்கும். அதுவும் இல்லாம ஒயிட் ஹால் அப்படின்றது பாத்தீங்கன்னா பிரிட்டிஷை வந்து ஒயிட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹால் அப்படின்னாலே ஒயிட் ஹால்னு ஒரு இதா சொல்றாங்கன்னாவே கண்டிப்பா ஒரு பிரிட்டிஷ், இந்த ஹால்ன்றது பிரிட்டிஷ் வேர்டு. ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் போது அவங்க பிரிட்டிஷ் தான் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி நான் வந்து இங்கிலீஷ் நாவல் நிறைய படிப்பேன்னா, அதுல ஒரு டைம் வந்து ஒரு பிரிட்டிஷ் நாவல், பிரிட்டிஷ் கேரக்டர்ஸ் வர மாதிரி. ஸோ அவங்க வந்து ஒயிட் ஹாலுக்கு போறாங்க அப்படின்றது, அங்கதான் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய அவங்க. ஸோ ஒயிட் ஹால்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி படித்தேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் வச்சு அந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் போடணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படிதான். ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம எங்கேயோ ஒன்று கேள்விப்பட்டிருப்போம், எப்படியோ ஒன்று படிச்சிருப்போம், நம்மளுக்கு அது டக்குன்னு அப்போ அந்த டைம்ல ஸ்ட்ரைக் ஆகாது. பட் அந்த வேர்டு எங்கேயாவது பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். அந்த மாதிரி தான் இது ஜாகிரபிக்கு அந்த மாதிரி தான். ஓகேங்களா? ஜாகிரபி சொன்ன மாதிரி மேப் ரொம்ப முக்கியம். நீங்க எதுனாலும் மேப் வச்சு படிச்சு பாருங்க.
நீங்கள் தெரியாத கொஸ்டின் இருந்தால் கூட நீங்கள் அடிச்சிடலாம். நான் பண்ண தப்பு அதுதான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓல்ட் ஹிஸ்ட்ரி சொன்ன மாதிரி குருநாத் சார் வந்து அந்த ஓல்ட் ஹிஸ்ட்ரி வந்து போட்டிருக்காரு எது எதெல்லாம் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எல்லாரும் சொல்கிறீங்க இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட்டுனா அப்படின்னு இல்லை 2019 நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா குரூப் 4ல கேட்டிருப்பாங்க. இந்த வேர்ல்ட் லெவலில் அந்த இதெல்லாம் வருது இல்லைங்களா, அந்த புயல் காற்று, சூடான் காற்று, குளிர் காற்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சஹாராலாம் நம்ம இந்தியா ஜாகிரபிக்கா இல்லை வெள்ளல 2019 கேட்டிருக்காங்கல்ல. ஓகேங்களா? ஸோ அதனால ஓல்ட் ஜாகிரபி கேட்டு தான் இருக்காங்க. இந்த டைம் தான் கிடையாது. ஸோ அவங்களையும் நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஓகே. ஸோ வீடியோ வந்து லென்த்தாக போயிட்டுருக்கு. பட் வந்து ஓரளவுக்கு நான் சொல்கிறதுலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, அதுதான். ஸோ அதனால வந்து இனிமேல் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணுறதுனா இந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பக்காவான மேப் கிடைக்கும். அதை எடுத்து வச்சுட்டு ஓகே இங்கே தான் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? சரி, ஓகே, அவ்வளோதான். ஓகேங்களா? சப்போஸ் வேறு ஏதாச்சும் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்த முறை பார்க்கலாம். இல்லை இன்னும் எதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இல்லை நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப மொக்கையாக இருக்குது, எதுன்னு தெரிஞ்சதே திரும்ப திரும்ப சொல்கிறீங்க அப்படின்னாலும் மொக்கையா இருக்குன்னு சொல்லிட்டு போடுங்க. அதை கொஞ்சம் மனசு கஷ்டப்படாத மாதிரி போடுங்க. ஓகே, சரி நெக்ஸ்ட் டைம் நாம வாய முடிக்கலாம் அப்படின்ட்டு நானும் தெரிஞ்சுக்குவேன். பட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் வந்து ஓகே இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அடுத்தும் நான் கண்டினியூ பண்ணுவேன். ஸோ வேறு ஏதாவது டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, ஏதாவது சொல்லணும், ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னாலும் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இது பொறுத்த வரைக்கும் ஒரு அகாடமிலையும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணுறது கிடையாது. ஒரு ஃபெலோ ஆஸ்பிரன்ஸாக நம்ம வந்து ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ வந்து நான் சொல்கிற விஷயத்தில் தப்பும் இருக்கலாம், கரெக்டும் இருக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் எனக்கு திருப்பி வந்து பதில் சொல்கிறதுக்கு இல்லை இது வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் திருத்துறதுக்கு உங்களுக்கு 100% ரைட்ஸ் இருக்குது. அதை கொஞ்சம் ரெஸ்பெக்டபுளாக பண்ணிங்கன்னா கொஞ்சம் மனசுக்கு வந்து கஷ்டப்படாமல் இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஆஸ் யூஷுவல் சிலபஸ் எந்த இது ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணுறீங்களா எப்போ போல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நான் அதே தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். அந்த ஃபஸ்ட்டு ஸ்கெடியூலில் தான் படிச்சுட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு பிரதர் வந்து 3 மந்த் பேபி வச்சுட்டு எப்படி நீங்கள் டைம் மேனேஜ் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்னு சொல்கிறீங்க. பட் எனக்கு தெரியல. ஏன்னா என்ன மாதிரி நிறைய பேர் அந்த மாதிரி படிச்சுட்டு தான் இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃப்லாம். அதே மாதிரி காலையிலேருந்து நைட் வரைக்கும் போயிட்டு ஷிஃப்ட் போயிட்டு படிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ எந்தளவுக்கு எனக்கு இன்ஸ்பிரேஷனலாக இருக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ அப்படி அது இன்ஸ்பிரேஷனாக இருக்குன்னா கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் போடுறேன். ஏன்னா இதுவே ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. ஸோ வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் போடுவேன். ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.